ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பக்தர்கள் 1 கிலோமீட்டர் தூரம் காத்திருந்து தரிசனம் பார்க்கும் நிலைமை ஆகுது. திருமலை திருப்பதி கோவிலுக்கு வீக்கெண்டுன்றதுனால குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்றதுனால கடுமையான பக்தர்கள் க்ரௌட் தொடர்ந்து இருக்குது. நேற்று நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், பெரிய லெவலில் வியூஸ் இல்லை. அதை பற்றி உண்டான எக்ஸ்ப்ளனேஷன், ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் தொடங்கியிருக்கு. அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆர்ஜித சேவா டிக்கெட், சுப்ரபாத சேவா, இந்த மாதிரி சுப்ரபாதா, ஆர்ஜித சேவா இதெல்லாம் இருக்குல்ல, சுப்ரபாதா, தோமாலை, அர்ச்சனை, இந்த லக்கி டிப் மூலயமா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. இது ஜூலை மாதத்துக்கு உண்டானது. இது இன்று 19/4/2025 காலை 10 மணிக்கு புக்கிங் தொடங்கி 21 நாள் காலை 10 மணி புக்கிங் நடக்கும். 21 மதியம் 12 மணிக்கு யார் செலக்டாக இருக்கீங்களோ அவங்களாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக அதை புக் பண்ணிக்கிங்க. இது லக்கி டிப், இது கண்டிப்பாக செலக்ட் ஆக வாய்ப்பு உண்டு. குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் நேற்று இரவு 9 மணிக்கு தர வேண்டிய டிக்கெட் பக்தர்கள் கூட்டம் மிக கடுமையாக இருந்த காரணத்தினால 8 மணிக்கே தர தொடங்கிட்டாங்க. 6 மணிலேருந்தே பக்தர்களை க்யூ லைனில் அனுமதிச்சிருந்தாலும் பக்தர்கள் தொடர்ந்து க்யூ லைன் ஃபுல்லாக ரெம்பி ரோடு வரைக்கும் வந்த காரணத்தினால மிக சீக்கிரமாகவே நேற்று டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிக 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 கடுமையாக இருந்தது நேற்று கூட்டம். அதாவது இன்று தரிசனம் செய்வதற்காக, அதாவது 19ஆம் தேதி தரிசனம் செய்வதற்காக ஒரு 10,000 டிக்கெட்டும், 20ஆம் தேதி காலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 10,000 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 20,000 டிக்கெட் நேற்று இரவு 8 மணிக்கு வழங்கப்பட்டதாக தகவல். நேற்று இரவு 8 மணிக்கு தர தொடங்கி இன்று தரிசனம் பார்க்கும் 10,000 டிக்கெட் நேற்று இரவு 9:44 காலியாயிடுச்சு. நேற்று இரவு 9:44 வழங்கப்படும் 20ஆம் தேதி அதிகாலை தரிசன டிக்கெட் 11:42 முடிஞ்சிச்சு. அதாவது எக்ஸாக்டாக 8 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் 11:42 முடிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு கடுமையாக கூட்டம் இருந்துச்சுன்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்று இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே எப்போனா டிக்கெட் தருவாங்க. 5:30 மணிலேருந்தே க்யூலையில் அனுமதிக்க வாய்ப்புகள் இருக்குது. மிக கடினமாக பக்தர்கள் க்ரௌடு இன்றைக்கும் இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு தர தொடங்கிய 3000 திவ்ய தரிசன டிக்கெட் காலை 7:55 முடிந்துவிட்டது. ஸ்ரீவாரிமெட்டிலும் மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம். அதே மாதிரி அலிப்பிரி செக் போஸ்ட்லேயும் மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக இருக்க காரணத்தினால தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து போங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்று 19/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக எஸ்டிமேஷன் தரிசனம் 24 மணி நேரம் ஆகுது என்றும் டிபிசி வரைக்கும் பக்தர்கள் க்ரௌட் நிற்கிறதுனால தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவனோட எண்ணிக்கை, அதாவது 18/4/2025 அன்று வெறும் 58,519 பேர் தான் தர்ஷன் பார்த்ததாகும். 30,360 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,27,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் டிபிசி வரைக்கும் பக்தர்களை காக்க வச்சுருக்காங்க என்றும் 24 மணி நேரம் தரிசனத்துக்காகன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனத்துக்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு ஆகுது. 31 குடோன்களும் ஃபில்லாகி க்யூலைன் டிபிசிலிருந்து சிலாத்தோரணம் வரைக்கும் போக ரெடி ஆகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சு, குடோன்லேருந்து டிபிசி வரைக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் க்யூலைன் நிற்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். மிக கடுமையாக பக்தர்கள் கூட தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது என்ற விஷயத்தையும் மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வரணும் நினைக்கிறவங்க மண்டேக்கு மேலே வரப்பாருங்க. கடுமையான பக்தர்கள் க்ரௌட் இருக்க காரணத்தினால தான் வீக்கெண்டும் இருக்குது.
சம்மர் ஹாலிடேஸும் எல்லா ஸ்கூல்லையும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் தொடர்ந்து பக்தர்கள் க்ரௌட் இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். வாட்ஸ்அப் இன்றைக்கி எதுவும் ஒர்க் ஆகலைங்க. காலையிலேருந்து சர்வர் ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகிருந்தால் தற்போது எவ்வளோ பேர் இருக்காங்க என்ற டீட்டெயில் கிடச்சிருக்கும். ஒர்க் ஆகலை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சு, சில நேரங்களில் ஒர்க் ஆக மாட்டோம், சில நேரங்களில் சூப்பராக ஒர்க் ஆகுது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. 19/4/2025 காலை 6:10 நிலவரப்படி ரூ. 50 ரூ. 100 ரூமில் 1156 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 454 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் இருக்குது. கடுமையான கூட்டம் இருக்குது. 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் லைனில் இருந்தீங்கன்னா உங்கள் ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சிடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 8 சந்தைகள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் ரிப்ளை பண்ணலாம். அண்ணா சண்டே நைட் டோக்கன் வாங்க முடியும், மண்டே சாமி பார்க்க முடியுமா? க்ரௌட் ஹெவியாக இருக்குது, வாங்கினா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 7 மணிக்கெலாம் கியூ லைனில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். ஹலோ சார், நாங்கள் ரிசீவ் பண்ண டிக்கெட் ஏப்ரல் 20 பட் நாங்கள் 19 தர்ஷன் போகலாமா? அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா ஏப்ரல் 20 தர்ஷன் அனுமதிப்பாங்க. டைம் முன்னே போய் இருந்தால் அலோவ் பண்ணிக்குவாங்கன்னா ஏப்ரல் 20. நாங்கள் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் போனால் டிக்கெட் தருவாங்களா சொல்லுங்கள். இல்லைங்க, நைட்டு தாங்க டிக்கெட் தராங்க. இப்போ ஏர்லி மார்னிங்கில் டிக்கெட் தர்றது கிடையாதுங்கண்ணா. சார், நாங்கள் 29 அலிப்பிரியில் போகிறோம். ஆஃப்டர்நூன் மேலே டிக்கெட் கொடுப்பாங்களா சொல்லுங்கள். ஈஸியாக கொஞ்சம் கிடைக்குமா? ஹெவி க்ரௌடாக இருக்குன்னா டிக்கெட்லாம் தர்றது கிடையாதுன்னா நைட்டில் மட்டும் தான் டிக்கெட் தராங்கன்னா 9 மணிக்கு டிக்கெட் தர தொடங்குறாங்கண்ணே. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? ஃப்ரைடே ஈவினிங் நேற்று இரவு செம்ம க்ரௌட் இருந்துச்சுன்னா தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுதுண்ணே. அலிப்பிரி மெட்டு ஓப்பனிங் க்ளோசிங் டைம் சொல்லுங்கள். மார்னிங் 4:30 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. சில நேரம் 9:30 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. 5 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களை நீங்கள் நடைபாதை வழியாக கூட்டுட்டு போக முடியும். ஆதார் டோக்கன் எடுத்து போகணுமா எஸ்எஸ்டி டோக்கனுக்கு? ஆமாங்க, கண்டிப்பாக ஆதார் டோக்கன் ஜெராக்ஸ் இருந்தால் தான் ஆதார் டோக்கன் நீங்கள் வாங்க முடியும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.